நாளுக்கான ரேமா வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்துல நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணும் போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளு. ஒரு கடைக்கு போறோம், அந்த கடையில இருக்கிற ஒரு பொருளை வாங்குறதுக்காக கேட்கிறோம். அந்த சோப்பை தரீங்களா? எதுல கேட்கிறோம்? ஒரு விசுவாசத்துல. அதை நான் வாங்க போகிறேன், அது எனக்கு தேவை, அது என்னுடைய வீட்டுக்கு வரப்போகிறது. அதுபோலதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போதும் கண்டிப்பா அவர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கேட்க வேண்டுமாம், அப்பொழுது கிடைக்குமாம். நிறைய பேரு இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆனால் பெற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் கேட்கிறதிலே பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் இல்லை. எனக்கு அன்பான பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் எதை கேட்கிறீர்களோ ஆண்டவர் அதை உங்களுக்கு தரப்போகிறார். இன்ஃபேக்ட் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னார். அவருடைய பெயர்ல, உதாரணமா சொல்றேன், உங்களுக்கு சிஎம் அல்லது பிஎம் அல்லது கலெக்டர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் கேக்குறீங்க, ஐயா உங்களுடைய தொகுதியில உங்களுடைய இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இந்த காரியம் தேவைன்னு சொல்லும் போது அவர்களுடைய பேர்ல நீங்க கேட்கறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா அதை உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. அதே போல இந்த உலகத்தையே ஆளுகிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய பவருக்குள்ள அடங்கி இருக்கிற இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவையோ அதை அவரிடத்துல கேட்கும் போது அதை அவர் நமக்கு தருகிறார் என்பதே அவர் பேரில் நாம் வைத்திருக்கிற விசுவாசம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ள போறீங்க, விசுவாசிங்க. அந்த வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அந்த வேலையை தருவார். குழந்தைக்காக கேட்கிறீங்கல்ல, அதை கண்டிப்பா கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது. உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரத்தை அவர் நீட்டுவார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்களேன், இன்னைக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதா கேட்டு பாருங்களேன், நிச்சயமாய் கிடைக்க போகிறது. இந்த நாள்ல நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு உண்டாயிருக்கும்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா கூட நான் உருவாக்கி தந்துருவேன்னு அர்த்தம். இந்த நாள்ல நீங்க கேட்டதை பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாய் மாறப்போகிறது. God bless you. Have a wonderful day.